பிருகு முனிவர் ஒரு யாகத்தை நடத்துகிறார். அதன் பலனை ஒரு நல்ல முனிவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எடுத்துக்கொண்டு பார்க்கடலில் திருமாலை சந்திக்க சென்ற பொழுது திருமால் இவர் வருவதை அறியா உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதனால் கோபம் கொண்ட பிருகு முனிவர் திருமாலின் நெஞ்சில் எட்டி உதைக்கிறார். இதனால் அவர் நெஞ்சில் குடியிருக்கும் திருமகள் கோபம் கொண்டு திருமாலை பெறுகிறார். அவளை தேடி பூமிக்கு வந்த திருமால் பல இடங்களில் தேடி கடைசி வெங்கடகிரியில் தியானத்தில் அமர்கிறார். தியானத்தில் அமரும் அவர் மேல் புற்று படர்கிறது. புற்றை உடைக்க ஒருவர் வீசிய கோடாரி அவர் தலையில் பட்டு ரத்தம் வழிகிறது. இதனால் இவர் அங்கிருந்து கீழே வரும் பொழுது வகுலா தேவி என்கிறவருடைய வீட்டில் அடைக்கலம் போக இவர் யார் என்று தெரியாமல் இவருக்கு ஸ்ரீனிவாசன் என்று பெயர் வைக்கிறார் வகுலாதேவி. இவரை தன் சொந்த மகன் போல் வளர்க்கிறார். ஆகாசராஜன் என்பவர் மகளாக பத்மாவதியாக திருமகள் பிறந்திருப்பதை அறிந்து அங்கே சென்று தனக்கு திருமணம் செய்து வைக்க வகுலாதேவியை அனுப்புகிறார் ஸ்ரீனிவாசன். வசதி இல்லாத ஒருவருக்கு எப்படி திருமணம் புரிவது என்று கேட்க ஆகாசராஜனிடம் குபேரனிடம் கடனாக பெற்று பத்மாவதியை திருமணம் செய்கிறார். இன்றும் அந்த கடனை அடைப்பதற்காக திருப்பதியில் வரும் வருமானத்தை கொடுப்பதாக ஒரு ஐதீகம். அவர் கடனை அடைப்பதற்காகவே பக்தர்கள் கோடி கோடியாக அவருக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள் என்பதும் ஒரு ஐதீகம். இது போன்று மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி.